गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पयाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் தன் தந்தைக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணியனையே மிக முக்கியமான நாள் இன்னைக்கு, ஆடி கிருத்திகை. கடந்த 2-3 வருஷமா நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புத நிகழ்வுகளை ஒரு சிறு கதையுடைய தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். இந்த வகையில் பல வருஷங்கள் முன்னால காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்ல போறேன். பெரியவா காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் ஏகாந்தமாக தரிசனம்லாம் கொடுத்துட்டு சாயரட்சையில் நார்மலாக உட்காந்து பேசின்னு இருக்கா. அவளை பார்க்க வந்தால் மட்டும் அவள் கைங்கரியக்காராள்கிட்ட உட்காந்து பேசின்னு இருக்கா. ஏதோ புத்தகத்தை பரட்டி பேசிகிட்டே இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கேட்குறார், இங்கே சிவா விஷ்ணு கோயில் ஒன்று இருக்கே, தெரியுமா யார் அது, இப்போ எப்படி இருக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சிவா விஷ்ணு கோயில் இருக்கிறது அங்கே இருக்கிறவா யாருக்குமே தெரியல. எல்லாரும் ஒருத்தர் முக்கிய ஒருத்தர் பார்த்துக்கிறான், எங்கடா இருக்கு என்ன திடீர்னு பெரியவா இந்த மாதிரி கேட்குறான், நம்மளும் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கோம், பிறந்ததுலேருந்து இருக்கோம், நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறானே தவிர தெரியல எங்கே இருக்குன்னு. இது முடிஞ்ச மறுநாள் தன்னுடைய காரியத்தில் ஒரு 5-6 பேரை மட்டும் கிளப்பிண்டு விடிகாலையிலே ஒரு 6-6:30 மணிக்கு கிளம்பி ஒரு திசையை நோக்கி போகிறார் பெரியவர். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா காஞ்சிபுரம், அதுக்கிட்ட போகிறார். போய் பார்த்தவருக்கு இந்த மடத்து குறிப்பை படித்த போய் பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தவருக்கு அங்கே கோயில் கிடையாது, ஒரு வீடு தான் இருந்திருக்கு. பெரியவளுக்கு தூக்கி வாரி போட்டது, அதோட தூக்கி வாரி போட்டது அவரோட கூட வந்த ஒரு 7 பேர் வந்தாண்டி அவளுக்கு. என்ன பெரியவா இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்ச, கோயில்னு சொல்லி வந்தா இங்கே வீடு இருக்கே அப்படின்னு தன்னுடைய கைங்கரிக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அந்த வீட்டு உரிமையாளரை கூப்பிட்டு யாருன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற பெரியவா. காலைல ஒரு 6-6:30 அவள் தூக்கங்களுக்கு இப்போ போய் கதவை தட்டுற ஒருத்தர் பெரிய நடுவயது ஒரு பெரியவர் வரார். ஒரு 45-50 வயசு இருக்கும் அவருக்கு வர. அதுக்குள்ளே பார்த்தோன்னா பெரியவா அங்கே வந்திருக்காரு. சுத்தமுட்டாலும் ஜனங்கள் நிறையா கூடிட்டாங்க. பெரியவா அந்த நடுத்தர வயதுக்காரரை பார்த்து கேட்குறாரு, எவ்வளோ வருஷமா இருக்கள்? பெரியவாள்கிட்ட அவர் சொல்ல, பெரியவா நான் இங்கே வந்து பல வருஷமாக இருக்க, பிராச்சீனமாக எனக்கு வழி வழியாக வந்த வீடு பெரியவா இது. பெரியவா ஒன்றும் யோசிக்காம மற்றவன்னா இப்படி சுற்றி அப்படி சுற்றி கேட்பா. பெரியவா டைரெக்டாக கேட்டா, இந்த இடத்த மடத்துக்கு தெரிவியா? அவருக்கு தூக்கி வாரி போட்டது நடுத்தர வயதுக்காரர். இல்லை பெரியவா சமைக்கணும், இந்த மாதிரி பிராச்சீனமாக எனக்கு வந்த வீடு, இது ஒன்று தான் சொத்து இருக்கு, எனக்கு வேறு எதுவுமே இல்லை. பெரியவா ஒன்றும் சொல்லலை. சரி உனக்கு எப்போ கொடுக்கணும்னு தோன்றதோ அப்போ நீ மடத்துக்கு கொடு, வெளியில் கொடுத்துட வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டார் மடத்துக்கு. இது முடிஞ்சு ஒரு 7-8 மாதம் ஆயிருக்கு. அந்த நடுத்தர வயது பெரியவா அந்த இருந்தார் இல்லையா அந்த வீட்டு ஓனர் வந்து பெரியவாளை பார்க்க வர மடத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ பெரிய வியாதின்னு சொல்ல என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, மெட்ராஸுக்கு போகணும் இல்லைன்னா பாம்பே கூட்டு போனால் தான் சரி பண்ண முடியுங்கிற செலவாகுங்கிற என்கிட்ட எந்த ஒரு சொத்து பத்துக்களும் இந்த ஒரு வீடு தான் இருக்குது, இதை விற்கலாம்னு இருக்கேன் பெரியவா. நல்ல வேளை இங்கே வந்து சொன்னிய வெளியில் சொல்லலாம் அப்படின்னார் பெரியவா. சொல்லிட்டு உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது, பாம்பேலாம் போனால் மெட்ராஸ்லேயே சரியாக போகணும், குணமாயிடுவான், சுத்தமாகிடுவான், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்த மடத்துக்கு நீ எழுதி கொடுத்துரும், சாசனமாக இல்லை கிரயத்துக்கு எழுதி கொடுத்துரும், அதுக்கு பதிலாக வேறொரு இடத்துல மடத்து சார்பாக உனக்கு ஒரு வீட்டை கட்டித்தர சொல்கிறேன் அப்படிங்கிற. ஒரு 15 நாட்களில் அந்த நடுத்தர வயதுக்காரர் மடத்துக்கு அதை கிரயம் பண்ணி கொடுத்துட்டார். மடத்துக்கு சொந்தமான இன்னொரு இடத்துல அவருடைய வீடு உருவாயிடுது. அப்போ மடத்துக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஸ்தபதியை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்த தோண்ட சொல்கிறார் பெரியவா. அந்த தோன்றவர் அந்த இடத்துல போய் பார்த்தாரா அது கழிப்பறையாக இருக்கு, என்னடா நம்மளை போய் கழிப்பறையை தோண்ட சொல்கிறாரு அப்படின்னு மடக்குக்குள்ள ஒருவா நினச்சிட்டு தோன்றார். ஒரு 5-6 அடி தோண்டிருப்பார். தோண்டது டங் டங்னு சத்தம் கேட்கறது.
ஒரு கல் மேலே பாறை விழுந்த சத்தம் கேட்டதும் அதை பார்க்குறாரு. சின்ன லிங்க வடிவம் ஒன்று கண்ணுக்கு தெரியுது. ஆவுடையார் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டு இன்கூடி இந்த ஓடினான் இல்லையா, அவர் முதல்ல நினைச்சா என்னடா பெரியவா இந்த மாதிரி இடத்துக்கு போய் கழிப்பறையை தொண்ட சொல்கிறாருன்னு சொன்னவருக்கு தூக்கி வாரி போட்டு அழ ஆரம்பிச்சிட்டார். பொல கண்ணில் தண்ணி. பெரியவாத்து பரமேஸ்வரன் ரூபம் இல்லையா, அவருக்கு தெரியாத எது எங்கே இருக்கும்னு அந்த லிங்கத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறா, முடியல. காஞ்சிபுரம் கோயில் யானையை கொண்டு வந்து கட்டி எடுக்க சொல்கிறா, முடியல. பெரியவாள்கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி லிங்கம் மாதிரி தெரியுது பெரியவா, யானையை கட்டி எடுத்து பார்த்தா வரமாட்டேங்குது வெளியில். அப்படியா, இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா ஒரு சின்ன கிண்டியில் கங்காஜலம் கொண்டு போகிறார். கங்காஜலத்தை அந்த லிங்கத்தின் மேலே தெரிஞ்ச இடத்துல ஊற்றிட்டு 2-3 வில்வ பத்திரங்களை போடுறார். இப்போ எடுங்கோ வருங்கிற ரொம்ப சர்வசாதாரணமாக 4 பேர் இந்த லிங்கத்தை வெளியெடுத்து பெரியவா சொல்கிறா, இதோட நிறுத்திடாதீங்க, இன்னும் கொஞ்சம் தோண்டுங்கோ, மற்ற எதுவும் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிறார். இன்னொரு 2-3 அடி தோன்றா. ஏற்கனவே 6 அடி தோண்டிருக்கேன், இப்போ 4 அடி 11 அடி தோண்டினோடனே அனந்த சயனத்தில் சூப்பரான ஒரு வெங்கடாஜலம் அழகாக கிடைக்கிறார். பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற காட்சி. அதையும் எடுக்கிறார். எடுத்து பெரியவாட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி 2 கிடைச்சிருக்கு. பெரியவா மனத்து சார்பாகவும் மற்ற ஒரு சில ஆன்மீகவாதிகள் சார்பாகவும் அந்த இடத்துல ஒரு சின்ன கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ஹரியும் ஹரனும் ஒன்றா இருக்கிற அந்த இடத்துக்கு ஆனந்த பத்மநாபீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஹரியும் ஹரனும் ஒன்றா இருக்கிறதுனால இன்னொரு ஆச்சரியம் வரும் மனது. பெரியவாளுக்கு இது யார் எப்படி கண்டுபிடிச்சி கொடுத்தா என்ன ஏதுன்னே தெரியாமல் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் தோண்டி பார்க்க சொல்லி அது மடத்துக்கு வரா மாதிரி பண்ணி அந்த கோயிலையும் கட்டி சம்ரோக்ஷனம் பண்ணி இன்றைக்கும் அந்த கோயில் மிகச்சிறப்பாக விளங்கிட்டு இருக்கு, மிக சிறப்பாக பராமரிக்கிறார். அது எங்கே இருக்குன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்க லிங்கந்தரில் தான் இருக்குது. அவசியம் காஞ்சிபுரம் போனால் அந்த கோயில் நீங்கள் தரிசிக்காம வர வேண்டாம். அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அழகிய நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர. எல்லாருக்கும்